தவாவில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் மக்கானா சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வைத்த 150 கிராம் பாஸ்மதி அரிசி, 1 பிரியாணி இலை, குங்குமப்பூ, தேவையான அளவு உப்பு சேர்த்து 3/4 பாகம் வேக வைத்து தண்ணியை வடித்தெடுத்து சாதம் உதிரியாக வருவதற்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 200 கிராம் தயிர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 கையளவு சுத்தம் செய்து கழுவிய புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கட் பண்ணிய 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு சேர்த்து அரைத்த விழுதை சேர்த்து பச்சை வாடை போகிற வரையும் வதக்கி தயிர் மிக்ஸை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மக்கானாவை சேர்த்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி வடித்த சாதம், கட் பண்ணிய புதினா, கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானா பிரியாணி ரெடி.